ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் ஒன் மஸ்ட் வாட்ச் மூவி ரிவ்யூ செக்மெண்ட்ல இன்னைக்கு நம்ம எந்த த்ரில்லர் படத்தை பத்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா தி அக்லி ஸ்டெப் சிஸ்டர் 2025ல ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆன ஒரு பாடி ஹாரர் டிராமா. சப்ஸ்டன்ஸ் படத்தை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு சிறப்பான சம்பவத்தை இந்த படத்துல பண்ணியிருக்காங்க. நம்ம சிண்ட்ரெல்லா கதையோட இன்ஸ்பயர் பண்ணி இப்படி ஒரு ஹாரர் டிராமாவை பிரசென்ட் பண்ணி கொடூரமா அழகுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆபத்தை வச்சு கருத்துள்ள மெசேஜை கதையா சொல்லுவீங்கன்னு கேட்கிற மாதிரி தான் சம்பவம் பண்ணியிருக்காங்க. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோயினோட அம்மா பாத்தீங்கன்னா ஒரு ராஜகுமாரனுக்கு தான் பொண்ணை கட்டி கொடுக்கணும்னு பேராசைப்பட்டு அவளோட உருவங்கள் எல்லாத்தையும் மாத்தணும்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணி ஒரு அப்பாவி பொண்ணை அழகான பொம்மையாக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அதுக்கு அந்த பொண்ணு விருப்பப்பட்டு மாறி நிற்கும் போது என்னென்ன அசம்பாவிதம் நடக்குதுங்கிறத இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அந்த இளவரசன் ஹீரோயினை செலக்ட் பண்ணானா ஊர்ல இருக்கக்கூடிய மத்த பொண்ணுங்க இந்த போட்டியில எப்படி எல்லாம் முயற்சி பண்றாங்க, நம்ம ஹீரோயினோட அம்மா பண்ணக்கூடிய வில்லத்தனம் எல்லாம் எப்படி இருக்கு, காசுக்கு ஆசைப்பட்டு ரெண்டாம் தரமா ஒருத்தனை கல்யாணம் பண்ணி அவன் இறந்து போக அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனையினால பிரஷர் எல்லாத்தையும் தூக்கி இந்த பொண்ணு தலையில போடன்னு சொல்லி சப் ஸ்டோரிஸ், லேயரிங், கான்ஃபிளிக்ட், எமோஷனல் டிராமா, பெயின்ஃபுல்லான சீன்ஸ்னு சொல்லி சம்பவம் பண்ணியிருக்காங்க. 18+ டிராமா தான். ஃபேமிலியோட பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் செருப்படி. இந்த படம் தமிழ் டபுள்ல இல்ல, மென்டலாவும் பிசிக்கலாவும் அந்த பொண்ணு எவ்வளவு பெயினை கோ த்ரூ பண்றா, அவ வாழ்க்கையில என்ன நடந்துச்சுங்கிறத வச்சு கருத்து சொல்லி ஒரு ஸ்லோ பர்ன் டிராமாவை பீரியடிக்கல் பிலிம் ஸ்டைல பிரசென்ட் பண்ணி உங்களை இம்ப்ரெஸ் பண்ண நிறைய இடத்துல ட்ரை பண்ணிருக்காங்க. நமக்கு கதையோட ஹீரோயின் ஒன் மேன் ஷோவா இந்த படத்தை ஷோல்டர்ல கேரி ஃபார்வர்ட் பண்ணி பயங்கரமா படத்துல ஷைன் ஆயிருக்காங்க. நிறைய கேரக்டர்ஸுமே சைட்ல 6 அடிச்சு ஸ்கோர் பண்ணிருக்காங்கிறது கண்டிப்பா இந்த படம் பார்க்கும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். சப் ஸ்டோரிஸ், கேரக்டரைசேஷன், கான்ஃபிளிக்ட்னு சொல்லி எங்கேயுமே குறை வைக்காம கிளைமேக்ஸ் வரைக்குமே ட்விஸ்டர்ஸை கொடுத்து சம்பவத்து மேல சம்பவம் பண்ணி சிறப்பான ஆள் நீனு ஃபீல் பண்ண லெவலுக்கு ஒரு சில விஷயத்த நேச்சுரலோட சேர்ந்து அக்செப்ட் பண்ணிக்கணும், அதை மாத்தணும்னு நினைச்சு பேராசைப்படுறதுனால வரக்கூடிய விளைவுகளுக்கு பின்னாடி நம்ம எப்படி பதில் சொல்ல போய் கஷ்டப்பட போறோங்கிறத அழகான காதல் படமா காட்டணும்னு சொல்லி இவ்வளவு கொடூரமான பாடி ஹாரர் படமாவாடா காட்டுவீங்கன்னு ஃபீல் பண்ற லெவலுக்கு சிறப்பான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. மஸ்ட் வாட்ச் மூவின்னு தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். எல்லா படம் நீட்டா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமா ரெஃபின்னு சொல்லி எதையுமே ப்ராப்பரா மிச்சம் வைக்காம சூப்பரா பண்ணியிருக்காங்க. அமெரிக்கன் மூவியா ரிலீஸ் ஆயிருந்தா கண்டிப்பா 4-5 ஆஸ்காரை தட்டி இருக்கும்னு நீங்களே ஃபீல் பண்ற லெவலுக்கு தி அக்லி ஸ்டெப் சிஸ்டர் மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 7.4 out of 10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் இருக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணி. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மொபைல்ஸ் உங்களுக்கு டாடா பை, see you on love you all.